ஓகே, ஸோ இதை தாண்டி சில கேள்விகள் இருக்கு இந்தியா டீமுடைய பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ லிவி கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, ஸோ நியூசிலாந்துடைய கேப்டன் சாண்ட்னர் சொல்றாரு, அதாவது இந்தியா பிச் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறனால போலிங் போடவே முடியல எங்களால. நாங்கள் வச்சிருக்கிற நல்ல நல்ல போலர்ஸ் எல்லாமே ஓவருக்கு 15 ரன் 20 ரன் கொடுக்குற அளவுக்கு போலிங் டிபார்ட்மெண்ட் வந்து வீக் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எழுப்புறாரு. அப்படி பார்க்கும்போது நேற்றைய தினத்துல இந்தியா அடிச்ச நிறைய ஷாட்ஸ், எக்ஸாம்பிள் வந்து சூரியகுமார் அடிச்ச அந்த ஷாட் கூட இந்திய பிச்சா இருந்தா ஒரு 6 போயிருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய விஷயமும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு பெரிய மோதல் ரசிகர்கள் பேசின அளவுக்கு, மீடியா பேசின அளவுக்கு இன்னைக்கு வந்து அதோடைய சொதப்பல் வந்து ரொம்ப கடுப்புல இருக்கு அப்படின்றது தான் ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இந்தியா டீமுடைய அதாவது பவுண்டரி லைன் சின்னதா இருக்கும்போது பெர்ஃபார்ம் பண்றதும், பவுண்டரி லைன் பெருசா இருக்கும்போது 4 அடிக்கவே திணறது வந்து எந்த லெவலுக்கு இந்தியன் டீமுடைய குவாலிட்டியை குறிக்குது அப்படின்னு ஒரு கேள்வி நம்பர் 2 என்ன அப்படின்னா, திலக் வர்மாவா இல்லனா அபிஷேக் சர்மா தொடர்ந்து டக் அவுட், திரும்பவும் சாம்சனை கொண்டு வந்து இவரை வந்து 1 டவுன் இறக்கணுமா அப்படிங்கிற இந்த 2 பொசிஷனும். ஃபினிஷர் ரோல் ஒருவேளை ஹர்திக் பாண்டியா மிஸ் பண்ணிட்டா சிவம் தூபே ஓரளவுக்கு இது பண்றாரு, ஆனா 2 டைம் ரன் அவுட். அப்படி இருக்கும்போது 8 பேட்ஸ்மேன் ரோல் கரெக்ட் தானா? கண்டிப்பா. அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமோட இந்த பிளேயிங் 11 வந்து ஒரு 50-50 தான் நம்ம சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா அபிஷேக் சர்மா 2 தடவை டக் அவுட். ஸோ அவர் வந்து எப்பவுமே ஒரு ப்ரெஷர், அவர் மேல ஒரு ப்ரெஷர் வைக்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம். என்னன்னா இப்போ கூட பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே 300 வந்து இந்தியன் டீம் அடிக்குமா, ஒருவேளை அந்த ப்ரெஷர்ல தான் அவர் ஆடுறாரோ. ஏன்னா அவர் சன்ரைசர்ஸ்ல இருக்கும் போது இதே ப்ராப்ளம் அவருக்கு வந்தது. என்னன்னா 300 இந்தியா அடிக்குமா, சன்ரைசர்ஸ் அடிக்குமா. ஸோ அதே மாதிரி தான் அவர் ஃபுல் அவுட் ஆஃப் ஃபார்ம் நம்ம பார்த்தோம் அந்த ஐபிஎல், லாஸ்ட் ஐபிஎல்ல. ஸோ இந்த வருஷம் நம்ம T20லயும் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் மேல, அதுவும் முக்கியமா அபிஷேக் சர்மா மேல வைக்கிற ஒரு ப்ரெஷர் என்னன்னா 300 அடிக்கிறதுக்கு இவரோட ஸ்டார்டிங் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ரெஷரை வந்து அவர் எடுத்துக்காம இருந்தா கண்டிப்பா அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் இந்த T20ல கண்டிப்பா தேவைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபைனல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால நடந்தது அப்படின்னா, இந்தியால நடக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க குட்டி குட்டி பவுண்டரிஸ் தான். ஸோ இந்த சின்ன சின்ன பவுண்டரிஸ் எல்லாம் அவர் ஈஸியா கிளியர் பண்ணிடுவாரு. ஸோ மேபி நேத்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்துல அவர் ஷாட்டே நம்ம பார்க்கிறோம். ரொம்ப அவர் அந்த மாதிரி ஒரு லேசி ஷாட் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் கிடையாது. ஸோ அவர் அடிச்சாலே பவுண்டரி போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நேத்து அவரோட மைண்ட் செட் என்ன இருந்ததுன்னு தெரியல. அடுத்த இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா திலக் வர்மா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஒரு T20 கேம்ல. மேபி அவருக்கு நேத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விக்கெட் போயிடுச்சு, நீ கொஞ்சம் நின்று ஆடு அப்படி அவங்க சொல்லி இருக்கலாம். ஆங்கர் ரோல் வந்து திலக் வர்மா பண்றது சரியா இல்லனா சூரியகுமார் யாதவ் பண்றது சரியா? அஸ் எ கேப்டனா சூரியகுமார் தான் எனக்கு தெரிஞ்சு லாங் இன்னிங்ஸ் விளையாடணும் லிவி. அப்படி இருக்கும்போது திலக் வர்மா வந்து லெஃப்ட் ஹேண்டரா இருக்கும்போது அட்லீஸ்ட் அவர் வந்து ஹிட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்னா ஆங்கர் ரோல் இவருக்கு கொடுக்கலாமா, அவருக்கு கொடுக்கலாமா? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு தான் ஆங்கர் ரோல் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவர் கொஞ்சம் கேப்பை பார்த்து அந்த பால்ஸை வேஸ்ட் பண்ணாம ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பால்ஸை வேஸ்ட் பண்ணாம அவர் கொஞ்சம் கேப்ல தட்டி விட்டு ஆடு. பட் திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்னால லெக் சைட்ல கொஞ்சம் ஷார்ட், மேபி ஸ்ட்ரெயிட். இப்போ சூரியகுமார் யாதவ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாருமே ஸ்ட்ரெயிட்ல தான் அடிப்பாங்க பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா திலக் வர்மால கொஞ்சம் திரும்பி நவுண்டு அவர் கொஞ்சம் லெக் சைட்ல அதிகமா பவுண்டரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் அவரு டோட்டலா கொஞ்சம் டவுனா இருக்கிறது இந்த சீரீஸ்ல ஒரு பெரிய மிஸ்டேக்கா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதை தாண்டி ஹர்திக் பாண்டியா நேத்து தேவையில்லாம அந்த ஃபர்ஸ்ட் பால்லே அவர் வந்தாலே இப்போ அப்படி ஆயிட்டாரோ, அந்த மனநிலைக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே நம்ம பவுண்டரி அடிச்சாதான் அதுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் வரும். பட் ஆனா அது 10ல ஒரு தடவை தான் மாட்டுது. இது வந்து வேர்ல்டு கப் வின் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டவுன்ஃபாலா பாக்குறோம். ஸோ இந்தியன் டீம் இன்னும் பேக் டு ஒரு கன்சிஸ்டன்டிக்கு வரணும். ஏன்னா 8 பேட்ஸ்மேன் வச்சிருக்கோம். ஸோ இந்த 8 பேட்ஸ்மேன்ல ஒரு 2 பேட்ஸ்மேன் கொஞ்சம் நம்ம சூரியகுமார் யாதவா இருக்கட்டும், அதை தாண்டி ரிங்கு சிங்கா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் கொஞ்சம் தட்டி ஆடினாலும் மற்ற எல்லாருமே கொஞ்சம் அடிச்சு ஆடினா மட்டும்தான் நம்ம அந்த வேர்ல்டு கப்ல ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வந்து வின் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கதா நம்ம பாக்குறோம்.